கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மங்களகரமான வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என்னாகமம் 23 அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து நீங்கள் எதிர்பார்த்து நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர். வாசிப்போம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு விதமான குறி சொல்லுவதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். இதுவரை உங்களை மறந்து போய் இருக்கிற குடும்பங்கள், இதுவரை உங்களை எட்டி பார்க்காத குடும்பங்கள், கர்த்தர் நீங்க யாருன்னு சொல்ல வைக்க போகிறார். ஏன்னா நீங்க அங்கிருந்து கிளம்பும் போதே ஒரு வல்லமை கொடுத்தார். யாத்திராமம் 12:41 சொல்லியிருப்பார். அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் விடுவிக்கும் போது கர்த்தரும் அவருடைய சேனைகளும் அவர்களோடு கூட புறப்பட்டது. அப்படின்னா இன்று முதல் கர்த்தருடைய சேனை உங்களோடு கூட வரும். அப்போ பலன் எப்படி வரும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். எதிர்பார்த்து இருக்க நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், காரியத்தை முடித்து தருவார். எண்ண முடியாத காரியத்தை நான் ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல 2 அதிகாரத்துல 9 வசனத்துல சொன்னது போல, எண்ண முடியாது, கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க, நினைவில் எண்ண முடியாத இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர் இதுல நிறைய சொல்லி இருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஒரு துஷ்ட சிங்கத்தை போல நீங்க பதிவிருந்து ஜெயிப்பீங்க. பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பீங்க. இதுவரை பயந்து இருந்திருப்பீங்க. இன்று முதல் நிமிர்ந்து நிற்பீங்க. எந்த காரியத்தா இருந்தாலும், உங்க தொழிலா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நிமிர்ந்து நிற்பீங்க. பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் பிளேயாமுக்கு மூலமாக பாலாக்குக்கு முன்னாக சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதுல நல்லா புரிஞ்சுடுங்க. என்று சொன்ன ஆசீர்வாதத்தை தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மாட்டார். சொன்னதை செய்கிற கர்த்தர், சொன்னதை செய்யாம அவர் போக மாட்டார். இந்த வாக்குத்தத்தம் உங்க மேல வந்து பலிக்கும், உங்க தலைக்கு மேல வந்து பலிக்கும், உங்க சந்ததிக்கு மேல இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி, இந்த வார்த்தைகளின்படி கர்த்தரை இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நன்மை செய்வனால பிதாவே, ஆமென்.